லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் தொடர் நிகழ்வுகள் அதை பார்த்துட்ருக்குறோம். அப்டேட்ஸை நம்ம சேனலில் இப்போ இந்த புகார் கொடுக்கறதுக்கு விடுமுறை நாட்களில் புகார் கொடுக்க முடியாது, அரசு விடுமுறை நாட்களில் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு வந்திருக்கிற தகவல் என்னென்னா, இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் கூட அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, புகார் வாங்குறாங்க. ஆனால் அங்கே பக்கத்தில் ஜெராக்ஸ் கடைகள்லாம் இந்த நவராத்திரி விடுமுறை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, அதனால் இன்றும் நாளை எல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் புகார் கொடுக்கணும்னா அந்த படிவத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் எங்கே கிடைக்குதோ அங்கேயே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு 2 செட்டு கொண்டு போகணும். ஒரு காப்பி அவங்க வாங்கிக்குவாங்க ஒரிஜினல், அதோட ஜெராக்ஸில் உங்களுக்கு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்றும் அந்த ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பலமுறை கொடுத்துருக்குறோம். அந்த ஃபார்ம் இப்போவும் நான் போடுறேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட உங்கள் ஆதார் அட்டை மற்றும் இப்போ லேட்டஸ்ட்டாக பேன் கார்டு கேட்குறாங்க. பட் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது இனிமேல் எந்த ஆவணங்களும் கொடுக்க தேவையில்லை. ஏற்கனவே நேரிலோ தபாலிலோ மெயிலிலோ எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப உங்களை கூப்பிடுவாங்க, அப்போ கொடுத்துக்கலாம். மீண்டும் அனுப்பணும் அவசியம் இல்லை. ஆனால் இனிமேல் போகும்போது பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு, ஆதார் அட்டை, அது போக நீங்கள் இந்த நிறுவனத்தில் பணம் செலுத்தியதற்கான ரசீதுகள், ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டு, பாண்டு, ரிசிப்ட்டு, பாஸ்புக், என்ன மாதிரியான ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதனோட நகல்களை இணைச்சிட்டு ஒரிஜினலை நீங்கள் கையில் வச்சுக்கணும். அந்த அதிகாரிகள் அந்த ஒரிஜினலை பார்த்துட்டு ஒரிஜினல் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ கொடுத்துட்டு ஜெராக்ஸை மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண ஃபார்மேட்டு, புகார் படிவம், அதை மட்டும் ஒரிஜினல் அதை அவங்க வாங்கிக்குவாங்க. அதற்கு நகல் அதில் சீல் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. பட் இன்றும் நாளையும் நீங்கள் இங்கேருந்தே போகும்போதே எல்லாத்தையும் வீட்டிலேருந்து ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே வீட்டிலேருந்து ரெடி பண்ணிட்டு போயிடுறது பெட்டர். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே முடியலைன்னா அங்கே போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றும் நாளையும் அங்கே ஜெராக்ஸ் கடை இருக்காது. ஆனால் அதிகாரிகள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள் அரசு விடுமுறையாக இருந்தாலும் பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு புலனாய்வு குழு, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், நியோமேக்ஸ் கேசஸ், குற்ற எண் 3/2023, கிரைம் நம்பர் 3/2023, அந்த வழக்கின் விசாரணை குழு அங்கே செயல்படும். ஏன்னா நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால 8/10/2025 சொல்லியிருக்கிறதுனால அங்கே விடுமுறை நாட்களிலும் செயல்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு குடும்பம் ஒரு ரேஷன் கார்டில் பேர் இருந்தா, அம்மா அப்பா, கணவன் மனைவி, அப்பா அம்மா, மகன் மகள், அந்த மாதிரி ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கோ அவங்க எல்லார் பேர்லையும் போட்டிருந்தா, ஒரு அப்பா தனது பேரிலும், தனது மனைவி பேரிலும், மகன் பேரிலும், மகள் பேரிலும் பணம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரே புகார் கொடுத்தால் போதுமானது. தனித்தனியாக புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி ஒருத்தர் ஒரு பாண்டு, குறைந்தது ஒரு பாண்ட் இருக்குது, அவருக்கு ஒரு 100 பாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, 10, 20, 50, 30 எத்தனை இருந்தாலும் ஒரு புகார் தான் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு புகார் தான். நான் நிறைய பாண்ட் வச்சுருக்கேன். ஆர்ஓ6ல் போட்டிருக்கேன், ஜாயிண்ட் வெஞ்சரில் போட்டிருக்கேன், பல அந்த ட்ரைடாஸு, கார்லாண்டோ, நியோமேக்ஸு, அஸ்டோனிஸ், இப்படி வெவ்வேறு கம்பெனியில் போட்டிருக்கேன். இப்படி நீங்கள் எந்த வகையில் பணம் போட்டிருந்தாலும், எந்த கம்பெனியில் போட்டிருந்தாலும், எத்தனை வகையான பாண்ட் வச்சுருந்தாலும் ஒரே புகார் தான். இடம் கொடுக்குறாங்க, இல்லை இடம் வாங்கியிருக்கேன், பிளாட் கொடுத்துருக்காங்க, அல்லது பிளாட் 15 கொடுத்துட்டு ஒரிஜினல் அவங்க வச்சுக்கிட்டாங்க, ஜெராக்ஸ் சென்டருக்கு, இந்த மாதிரி எந்த வகையான புகாராக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு புகார் தான். ஒவ்வொரு ஆள் ஒன்றுக்கு மேற்பட்ட புகார்கள் கொடுக்கக்கூடாது. அவங்க ஏற்கனவே கொடுத்துருந்தா இன்னொரு வாட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் உங்களிடம் பணம் வாங்கிய ஏஜெண்ட், அவரோட பேர், ஃபோன் நம்பர், அவரோட முகவரி, அவரோட அப்பா பேர், வயசு, அதெல்லாம் தெளிவாக குறிப்பிடணும். அப்போ தான் நாளைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் அந்த ஏஜென்ட்டுகள் பெயரை அதில் அந்த உங்களோட படிவத்தில் தெளிவாக குறிப்பிடவும். இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, அங்கே EOW ஆஃபீஸில் இருக்கிற நோட்டீஸ் போர்டில் இது ஒரு அறிவிப்பு ஒட்டி வச்சுருக்காங்க. அதை எடுத்து தான் அதை நான் இப்போ உங்களுக்கு இந்த இதில் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது அங்கே ஒட்டி வச்சுருக்காங்க, இதெல்லாம் கொடுக்கணுன்ட்டு. அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நம்ம சேனலில் சொல்கிற எதுவுமே நீதிமன்றத்தில் நடக்கிறது, காவல்துறையில் நடக்கிறது, நேரடியாக நடக்கிறது, அது மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். என்னோடய சொந்த கருத்து எப்போவுமே எதையுமே நம்ம சொல்கிறதில்ல. அன்றாட நிகழ்வுகளை அப்படியே என்ன நடக்குதோ உள்ளபடி உங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த புகார்கள் எல்லாமே போய் சேர்றதுக்கு கடைசி தேதி 8/10/2025, அதாவது வருகின்ற புதன்கிழமை
அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதற்குள்ளே போய் சேரணும். அப்போ தபாலில் மெயில் அனுப்புகிறவங்கலாம் வந்து ஒரு 6ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிடுங்க. அதற்கு மேல் வந்து 7-8லலாம் வந்து நேரடியாக போய் கொடுத்துருங்க. ஏன்னா 7-8லலாம் நீங்கள் தபாலில் அனுப்புனா போய் சேருமா சேராதான்னு தெரியாது. 8ஆம் தேதிக்கு பிறகு வந்து சேரும் எதுவும் எந்த புகார் மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தபாலில் அனுப்பலாம். மெயிலில் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் அனுப்புங்க. 8ஆம் தேதி வந்து மெயில் வந்து 8ம் போகலாம். இருந்தாலும் மெயிலில் போகிறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் எதுவும் இல்லை. அதனால் ஒரு 6ஆம் தேதிக்குள்ளே உங்கள் இது எல்லாமே போய் சேர்ற மாதிரி 6ஆம் தேதிக்குள் உங்களிடமிருந்து அனுப்பி வைக்கிற மாதிரி தபால் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அது முடியாதவங்க 7-8 நேரடியாக போயிருங்க. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதற்கு பின்னாடி வரும் எந்த இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களோட அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறை வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு செய்தி வெளியீடு பண்ணியிருக்காங்க. தமிழக அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையும் அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து பத்திரிகைகளிலும் இது செய்தி வந்திருக்குது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதைத் தொடர்ந்து 9/10/2025 அன்று வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் இந்த பெயில் கேன்சலேஷன் வழக்குகள், ஜாமீன் ரத்து வழக்குகள் நடைபெறும். அதில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரை மாநில அரசு குற்றவியல் துறை வந்து ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தமான டீட்டெயில்ஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஃபர்தராக எப்படி போகணுன்னு பார்ப்போம்னு சொல்லி நம்ம முந்தைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். அதில் 2 விதமான விஷயங்கள் இருக்கும். இடமாக வேணுமா, பணமாக வேணுமா. இடமா வேணும்னா எங்கே இடம் வேணும், எந்த இடம் வேணும், எவ்வளோ இடம் வேணும், நீங்கள் கட்டின பணத்துக்கு எவ்வளோத்துக்கு இடம், எவ்வளோத்துக்கு பேலன்ஸ் பணம். அப்போ நீங்கள் தேர்வு செய்யும் இடம் வந்து நீங்கள் கட்டியிருக்கிற பணத்தோட அதிகமாக இருந்தால் பேலன்ஸ் பணத்தை நீங்கள் கட்ட ரெடியா, அல்லது நீங்கள் தேர்வு செய்யும் இடம் நீங்கள் கட்டின பணம் அதிகமாக இருக்குது, தேர்வு செய்யும் இடம் கம்மியாக இருக்குதுன்னா பேலன்ஸ் பணத்தை வாங்கிக்கிறீங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையா அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக வந்து நீங்கள் 10 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க, 20 லட்ச ரூபா இடத்த செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ பேலன்ஸ் 10 லட்ச ரூபா நீங்கள் கட்ட ரெடியா, அல்லது நீங்கள் 10 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க, 8 லட்ச ரூபாய்க்கு தான் இடம் செலக்ட் பண்ணுறீங்க, மீதி 2 லட்சம் அவங்க கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சாஃப்ட்வேரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம்ன்ற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம், வேறு எந்த ஆப்ஷனும் ஃபுல் பண்ண வேண்டியது இல்லை. அது மாதிரி இடம்னு கேட்டிங்கன்னா அது நிறைய பேர் ஒரே இடத்த கேட்டால் அந்த இடம் ஏலம் மாதிரி அதிக வேலை கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியில் முதல்ல பணம் கட்டி சேர்ந்தது யாருன்னு பார்ப்பாங்க, அல்லது யார் அதிக பணம் அந்த கம்பெனியில் கட்டியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அது அந்த சாஃப்ட்வேரில் இருக்குன்றதுக்காக அந்த விளக்கத்தை சொல்கிறோம். ஆனால் நாம் கடந்த 2 வாரங்களாக நம்மக்கிட்ட ஒரு 15 சங்கங்கள் இருக்காங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் நீதிமன்றத்தில் நம்ம மூலமாக வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாமே மீட்டிங் போட்டு நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த டீம் ஃபுல்லாகவே நம்மகிட்ட இருக்கிறது, நம்ம வழக்கு நடத்துறது பணம் மட்டுமே. பணத்துக்கும் ஆர்பிஐ நாம்ஸ் படி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாம்ஸ் படி வட்டியுடன் வேண்டும்னு சொல்கிறது மட்டும்தான். அப்போ நம்ம டீம் வந்து இடம்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து பணம் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் ஃபுல் பண்ணி கொடுக்குற மாதிரி முடிவெடுத்து அந்த சங்கங்களோட பிரதிநிதிகளும் அந்த சங்கத்திலிருந்து வந்திருந்த நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், அந்த மாதிரி ஆட்கள் ஏற்கனவே பேசியிருக்காங்க. அந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் பல்வேறு மாவட்டங்களில் நம்ம கொடுத்துருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா தென்காசி, ராமநாதபுரம், மானாமதுரை, காரைக்குடி, நெய்வேலி, தேனியில் லட்சுமிபுரம் அஸ்டோனிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சங்கம், அந்த மாதிரி டீமெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்திருந்தாங்க. நம்ம அவங்க மூலமாக வந்துட்டு அவங்கெல்லாம் நம்ம சேனலில் பேசியிருந்தாங்க. அதன் மூலமாக பணம் மட்டுமே வட்டியுடன் வேண்டும், ரிசர்வ் பேங்க் வட்டியுடன் வேண்டும் பேசியிருந்தோம். அப்போ இப்போ என்னென்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நிறுவனத்தில் பணம் செலுத்தியவர்கள் அதிகமானவர், மோஸ்ட்லி அதாவது மெஜாரிட்டி வந்து என்னென்னா கிராமத்தினர், எழுத படிக்க தெரியாதவங்க, வயது முதிர்ந்தோர், நோயாளிகள், செல்ஃபோனில் ஓடிபி வாங்கி அப்லோட் பண்ண தெரியாதவங்க, கம்ப்யூட்டரு, லேப்டாப் ஆப்ரேட் பண்ணி இந்த ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ண தெரியாதவங்க, அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நம்மகிட்ட எல்லா நிர்வாகிகளும் மற்றும் முதலீட்டாளர்களும் இதை வந்து எளிமைப்படுத்தணும், எங்களுக்கு வந்து இந்த வழியை நீங்கள் வழிகாட்டி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேசியிருக்காங்க. சங்க பிரதிநிதிகளுக்கும் நிறைய ஃபோன் வர்றதாக எனக்கு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறோம். அந்த மீட்டிங்கானது அந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ். நான் வந்துட்டு வாலண்டியராக வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்கிறேன், இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு மீட்டிங் வச்சுட்டு
இது எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம், எப்படி மக்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்க போகிறோன்றதுக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறோம். அதில் வந்து ஒரு மாவட்டத்திற்கு ஒரு 3 சென்டர், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 3 சென்டர் ஃபிக்ஸ் பண்ணி அங்கங்கே இருக்கிற சங்கங்கள் மற்றும் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நம்ம இதில் பணம் போட்டவங்க, அந்த இன்ஜினியர்ஸு அல்லது இந்த வேலையை செய்ய தெரிந்த இளைஞர்கள், தன்னார்வலர்கள் அல்லது எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலையை செய்ய தயாராக இருக்கிறேன், ஆனால் இதற்கு எந்த கட்டணமும் வாங்காமல், நோ சர்வீஸ் சார்ஜ், நோ ஃபீஸ், இதற்கு எந்த கட்டணமும் வாங்காமல் இலவசமாக செய்து தருவேன்னு சொல்கிறவங்க மட்டும் என்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற இடத்துக்கு நேரில் வந்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டிங் போட்டு இது எப்படி பண்ணலான்னு சொல்லிடுவோம். இது முற்றிலும் நம்ம வந்து இலவச சேவையாக வந்து பணம் மற்றும் வட்டியுடன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால் இன்னும் டைம் இருக்குது. அது 9ஆம் தேதிக்கு பிறகு தான் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மீட்டிங் போட்டு இந்த வேலை எந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வச்சுருக்கிறோம். அதாவது 5/10/2025 அன்று மதுரையில் பணம் வட்டியுடன் வேண்டும் அப்படின்ற மேட்டருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ் மற்றும் ஏற்கனவே நம்மோட இணைந்திருக்கிற சங்க நிர்வாகிகள், நம்ம மூலமாக மனு தாக்கல் செய்திருக்கிற தனிநபர்கள், நம்ம மூலமாக மனு தாக்கல் செய்திருக்கிற சங்க நிர்வாகிகள், அது இல்லாமல் புதுசாக யாராவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அனுமதி பெற்றுக்கொண்டு வரவும். அனுமதி இல்லாமல் வர்ற யாரையும் வந்து நம்ம அதில் அந்த மீட்டிங்கில் கலந்துக்க விட மாட்டோம். நோ பெர்மிஷன். நேரடியாக வர்றவங்களுக்கு அனுமதி இல்லை. என்ற ஃபோனில் கேட்டுட்டு வரணும். அதாவது ஒரு மாவட்டத்திற்கு 3 சென்டர் இலவச சேவை செய்வதற்காக முற்றிலும் இந்த ஃபார்ம் எல்லாம் அப்லோட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் வழிகாட்டுதலுக்காக மட்டும் இந்த சேவைக்காக நம்ம வந்து இந்த வேலையை செய்ய போகிறோம். அதற்கான ஆலோசனை கூட்டம் வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5/10/2025 அன்று நடைபெறும். இதைத் தொடர்ந்து இன்னும் நம்ம என்னென்ன வேலைகள் இருக்குதோ அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம். இந்த பணம் வர்ற வரைக்கும் இந்த சர்வீஸை வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ சொல்கிற இந்த சேவைகள்லாம் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் பணம்னு அப்லோட் பண்ணுற சர்வீஸ் முழுக்க இலவசம், ஃபுல்லி அது ஃப்ரீ சர்வீஸ். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது தான் நம்ம வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணுறோம். அவங்களுக்கு எந்த சம்பளமும் தரப்பட மாட்டாது. அவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இலவசமாக அந்த சேவையை, அது ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும், பண்ணி கொடுக்குற மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள், நிறுவனத்தில் பணம் செலுத்தி புகார் கொடுத்த இந்த வேலை செய்யும் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும், நேரில் வரவும். நம்ம அந்த பணியை வந்து அந்த முதியோர்கள், இயலாதவர்கள், நோயாளிகள், கேன்சர் பேஷண்ட்டு, எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்களோட செல்லை ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்க, செல்லில் ஓடிபி பார்த்து அப்லோட் பண்ண தெரியாதவங்களுக்காக நம்ம வந்து இந்த சேவையை செய்ய போகிறோம். இதே மாதிரி இந்த சேவை வந்து இந்த வழக்கு முடிஞ்சு இந்த பணம் மக்களுக்கு வரும் முறை இது நடைபெறும். மீண்டும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சந்தேகங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மீண்டும் தெளிவுபடுத்துகிறோம். பல முறை நம்ம வந்து சொல்லிட்டோம். நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி நடந்த விவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸு பிஃபோர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் என் பரத சக்கரவர்த்தி, அதில் தெளிவாக சொல்லிட்டார். அவர் வந்து இடம்னா சீக்கிரம் கிடைச்சிரும், பணம்னா தாமதமாக கிடைக்கும் அப்படின்ற வாதங்கள் இல்லை. இடமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் தான் கொடுக்கப்படும். அப்போ இடம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து இயர் மார்க் பண்ணி வைப்போம், இந்த இடத்த இவருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். ஆனால் பதிஞ்சு கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் பணம் கிடைக்கிற அன்னைக்கு தான் சொத்துக்களை பதிய சொல்லுவோம். சொத்துக்கள் பதிவு எல்லாருக்கும் பணம் கொடுக்குறது எல்லாம் ஒரே நேரத்தில் தான் நடக்கும். சிங்கிள் ஸ்டோக்கில் நடக்கும். ஒரே நேரத்தில் பணம், இடம் எல்லாம் ஒரே நாளில் தான் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். இடம்னு கேட்குறவங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற சொத்துக்களை விற்று பணம்னு கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இடம் கேட்டிங்கன்னா எந்த இடத்த யார் கேட்கிங்களோ அதை வந்து ரெக்கார்டு மட்டும் பண்ணி வச்சுக்குவாங்க, பதிவு மட்டும் பண்ணி வச்சுக்குவாங்க, இந்த இடத்த இவர் கேட்குறாரு அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய நடைமுறைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த இடம் வேணும், என்ன ரேட்டுக்கு வேணும், நிறுவனத்தின் விலை என்ன, வழிகாட்டு குழு அந்த வேல்யூஷன் கமிட்டி கொடுத்த மதிப்பு என்ன, கைட்லைன் வேல்யூ என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு வழிகாட்டு கமிட்டி, அந்த வேல்யூஷன் கமிட்டி மதிப்பீட்டு குழு கொடுத்த வேல்யூஷனை வச்சு அதற்கு மேலே வந்து யார் கேட்குறா, ஒரு இடத்த ஒருத்தர் கேட்டால் அந்த ரேட்டுக்கு கொடுத்துடலாம். அதே இது ஒரு இடத்த பல பேர் கேட்டால் எப்படி கொடுக்கறது, அவங்களுக்கு எப்படி பண்ணுறது, அவங்கள ஏலம் கேட்குறதா, என்ன ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். உங்களுக்கு விளக்கம் தெரிகிறதுக்காக மட்டும் நம்ம சொன்னோம். இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறதுனால இப்போ நம்ம விஷயங்கள், நம்ம வழக்கு தொடுத்தவங்கன்ற முறையில் நம்ம கூட இருக்கிற வழக்கு தொடுத்த சங்கங்கள் சொன்ன விஷயம், அவங்க எடுத்த முடிவு ஏற்கனவே நம்ம மீட்டிங் போட்டு அவங்க மூலமாக சொல்லியிருக்கிறோம்.
அதில் தெளிவாக என்ன சொல்லுங்க, நம்ம வந்து பணமும் மற்றும் அதற்கு வட்டியும் ரிசர்வ் பேங்க் நிர்ணயித்த வட்டி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுனால அந்த இடம் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போக வேண்டியதில்லை. உங்களுக்கு விளங்குறதுக்காக இதை சொன்னேன். அதனால் இடமும் பணமும் ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும், அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடின்றது கிடையாது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளவும். அதுவரை நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க. நன்றி.